ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் டேவிட். எங்கள் வீட்டு ஃபேனு ரொம்ப ஸ்லோவாக ஓடுது. இப்போ நான் ஃபேன் சுவிட்ச் போடுறேன். சுத்தமாக காற்றே இல்லை. இதை வந்து ஸ்பீடாக ஓட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இவ்வளோதான் அதிகபட்ச ஸ்பீடு. ஃபேன் ஏன் மெதுவாக ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தான் காரணம். இந்த பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் கண்டென்சரு. இப்போ தான் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வரேன் கடையிலேருந்து. இது வந்து 50 ரூபா. இந்த ஆயில் கண்டென்சரை தான் இப்போ நம்ம ஃபேனை கழட்டி எப்படி ஃபேனை வந்து மேலேருந்து கழட்டுறதுன்னு முதல்ல பார்த்துருவோம். ஃபேனை கழட்டிட்டு இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஃபிட் பண்ணிட்டு போட்டோம்னா ஃபேனோட ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். பை சான்ஸ் அப்படியே ஃபேன் இதை போட்டு ஃபேன் வந்து ரொம்ப வேகமாக ஓடலை அப்படின்னாக்கா மேபி ஃபேனில் உள்ள இது காயில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போது ஃபேனை வந்து எப்படி கழட்டுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனோட சுவிட்சை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் 2 ஒயரு மேலேருந்து 2 ஒயர் வருது, ஃபேன்லேருந்து 2 ஒயர் வருது. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகிருக்கும். இந்த 2 ஒயரும் டச் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த டேப் ஓட்டுறது. இதுக்கு தனியாக டேப் ஏற்கனவே ஒட்டிட்டு டேப் பிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த டேப்பை கழட்டி விட்டு இந்த ஒயரை பிரிக்க போகிறோம். இது நார்மலாக ஈஸியாக பிரிச்சிடலாம். இப்போ நான் மாட்டிருந்த இந்த 2 ஒயருமே வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக வந்து ஈஸியாக பிரிச்சுட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, மேலே மாட்டிட்டு இந்த கொக்கையை மட்டும் நம்ம ஜஸ்ட் எடுக்க போகிறோம். அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் இல்லை ஃபேனை கழட்டுறது மாட்டுறதுலாம். தென் வந்து நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு, அதாவது நம்ம மாட்ட வேண்டிய அந்த பொருளை மாட்டிட்டு கண்டென்சரை மாட்டிட்டு ஜஸ்ட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். எந்த ஒயரோட எந்த ஒயர் ஜாயின் பண்ணுறது, ஆக்சுவலாக இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் மாற்றி இதை ஜாயின் பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம உள்ள மாட்ட பொருளாம் கண்டென்சர் அதான் தப்பாக மாட்டிடக்கூடாது. ஸோ இது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேனை கழட்டிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஏற்கனவே உள்ள கண்டென்சரு. நம்ம வாங்கிட்டு இருக்க கண்டென்சர்லேயும் 2 ரெட் ஒயர் இருக்குது. ஆல்ரெடி போட்ட கண்டென்சர்லேயும் 2 ரெட் ஒயர் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற பிளாக் ஹோலில் வந்து 3 ஒயர் வருது. ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ, ஒரு பிளாக்கு. அதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எல்லோ வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இதில் ஹோலில் வந்து இதை நட்டு போட்டு டைட் பண்ணியிருக்காங்க எல்லோ. அதை நம்ம விட்டுடலாம். இப்போது இதோட ஒரு ரெட்டோட இன்னொரு ரெட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டுருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, நட்டு போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? ஃபஸ்ட்டு ஹோலில், அதாவது இதுலேருந்து வர ரெட்டும் இதுலேருந்து வர ரெட்டும் 2 ரெட்டும் ஒன்றில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் ஹோலில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது இதுலேருந்து வர ரெட்டு கண்டென்சரில் வந்து வர ரெட்டும் பிளாக்கையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயின் ஒன்றும் தப்பாக கொடுத்துடக்கூடாது. இது தப்பாக கொடுத்தீங்கன்னா ஃபேன் வந்து நார்மலாக ஓடாமல், அதாவது நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் ஓட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓடினா காற்று வராது, காற்றெல்லாம் மேலே போகும், கீழே வராமல். ஸோ நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக பண்ண போது இந்த எல்லோ ஒயர் நம்ம கண்டுக்கவே வேணாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை எல்லோ ஒயரு. ஸோ பிளாக்கோட ஒரு ரெட்டோட ஒரு ரெட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். ரெட்டும் டாப்பில் இருக்கணும், பிளாக் ரெட்டு செகண்ட் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கழட்ட போகிறோம். கழட்டிட்டு ஜஸ்ட் இதை மாட்ட போகிறோம், அவ்வளோதான். சின்ன விஷயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த நட்டை மட்டும் கழட்ட போகிறேன். ஃபுல்லாக கழட்டணும், ஜஸ்ட் லூஸ் பண்ணால் போதும் நட்டை. செகண்ட் நட்டு லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒயரை ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். இது தெரியுதா? தென் இந்த ஒயரையும் எடுத்துடலாம். இன்னும் லூஸ் பண்ணணும். எடுத்தாச்சு. இப்போது ஜஸ்ட்டு இந்த 2 ஒயரோட ஜாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணியாச்சு. பிளாக்கோட ஜாயிண்ட் ஆகிருக்கு, அதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்டென்சரை ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பதிலாக இந்த நியூ கண்டென்சரை ஜஸ்ட்டு மாட்ட போகிறோம்.
நல்லா நான் வச்சுக்கோங்க. ரெட்டு, ஒரு ரெட்டு இன்னொரு ரெட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க. ஒரு ரெட்டும் இன்னொரு ரெட்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது நான் டைட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு தென் ஒரு பிளாக்கும் ரெட்டும். ஃபஸ்ட்டு ரெட்டு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே உள்ள இன்சர்ட் பண்ணுறேன் நான். நல்லா டைட்டாக மாற்றிக்கோங்க, இல்லைன்னா கலண்டுரும். இப்போ நம்ம அந்த நட்டை டைட் பண்ண போகிறோம். பார்க்க தான் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும், ஆனால் ரொம்ப சின்ன விஷயம், சாதாரண விஷயம் அது. இதுக்காக நீங்கள் வந்து ஆள் கூட்டி வந்து எலக்ட்ரிஷியன் கூட்டி வந்து அவங்களுக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, நம்மளே பண்ணிடலாம். அப்புறம் இது ரெண்டையும் நெக்ஸ்ட்டு ஹோலில் வரும். ஜஸ்ட் அதை ஃபுல் டைட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நல்லா டைட் பண்ணி வச்சுப்போம். இவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த கேப்பை ஜஸ்ட் நம்ம கீழே இறக்கி லாக் பண்ணியாச்சு. இது பழசு, இதை நம்ம வேணாம் தூக்கி போட்டுடலாம். இப்போ ஃபேனை மாட்டிட்டு ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபேன் மாட்ட போகிறோம். ஜஸ்ட்டு அதில் இருக்கிற கோக்கியை இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ என்னென்னா இந்த ரெண்டு ஒயரும் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபேன் சுவிட்சு கண்டிப்பாக ஆஃப் ஆகிருக்கணும், அது மட்டும் மறந்துடாதீங்க. ஜாயின் பண்ணியாச்சு. தென் இன்னும் 2 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ டேப் ஓட்டிடும். இந்த இன்னொரு டேப் கம்பியை உடச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் டேப் போட்ட வசதியாக இருக்கும். இந்த டேப் பார்த்தீங்கன்னா வெளியில் ஜஸ்ட் ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கே கிடைக்கும். நீங்கள் இது எலக்ட்ரிக் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா கிடச்சிரும். ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம ஃபேனை போட போகிறோம். நம்ம இப்போ ஃபேன் மாட்டியாச்சு. இப்போ நான் ஃபேனை வந்து ஆன் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபேனை ஓப்பனிங், இந்த வீடியோட ஓப்பனிங்கில் ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுச்சு, காற்றே வரல. இப்போது போட்ட உடனே ரொம்ப ஸ்பீடாக சுற்றுது, சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேனோட காற்றோட சவுண்டு, காற்று செம்மையாக வருது. ஸோ இவ்வளோதான். ஒரு வேளை உங்கள் ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டுமே போதும். அதே மாதிரி ஃபேனை கழட்டி மாட்டுறதும் ஈஸியான விஷயம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை கூடிய சீக்கிரத்தில் மீட் பண்ணுறேன். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.